இதனால் அதே ஆரோனின் ஆசீர்வாதத்தின் நாளாக தலைப்பு அவர் நமக்கு கிருபையும் சமாதானம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் பிரகாசிக்கிற தெய்வம் மட்டுமல்ல, அவர் கிருபையும் அதோடு சேர்ந்து வழங்குகிறவராய் இருக்கிறார். ஆனபடினால்தான் எல்லாகும் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லுகிறது, உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவுள். அவருடைய கிருபை நம்மை அனுதினம் தாங்குகிறது. அவருடைய கிருபை நம்மை வழி நடத்துகிறது. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் ஒரு நாளும் நாம் கடந்து போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அவர் நம்மோடு கூட வருவதனால், அவர் நம்மை ஆசீர்வதிப்பதனால், அவருடைய பிரகாசத்தை நம்மை பிரகாசிக்க செய்வதனால், அக்னி ஜுவாலையாய் நம்மோடு இருந்து அந்த கிருபை நம்மை தாங்குகிறதாய் இருக்கிறது. அவருடைய கிருபை அனுதினமும் புதியதாய் இருக்கிறது. அவருடைய கிருபைக்கு அடவே இல்லை. அவர் கிருபாசன தண்டையிலே நாம் என்றும் நிலைத்திருக்கும் போது அந்த கிருபை தாங்கி நடத்தும் தேவ கிருபையாய் நம்மை வழிநடத்துகிறது. அந்த கிருபையிலே நாம் நிலைத்திருப்போம். அந்த கிருபை நம்மை அனுதினமும் பாதுகாக்கட்டும், பராமரிக்கட்டும், போஷிக்கட்டும். கர்த்தர் அந்த காரியத்தை இந்த வருஷந்தோறும் அவருடைய கிருபையை காத்துக்கொள்ள உதவி செய்வாராக. ஆமென்.